இந்த அனைத்து காட்சிகளையுமே பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், கோதி மீடியாவை சார்ந்த பத்திரிகையாளர்கள் நடுநடுங்கி போயிருக்கிறார்கள், கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஜென்சியோடைய ப்ரொடெஸ்ட் எந்த அளவில் நடக்கிறதோ, இந்த ப்ரொடெஸ்டில் கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஆஃபீஸஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஆஃபீஸஸ்களாக இருக்கட்டும், அனைத்துமே கொடுத்திருக்கிறார்கள். வணக்கம். நேபாளில் நடப்பது புரட்சியா அல்ல கலவரம்? வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள், மக்கள் ரோட்டில் இறங்கி அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பிடுங்கி போட்டது மட்டுமல்ல, அடுத்த வரக்கூடிய அரசாங்கம் சரியாக நடக்க வேண்டும் என்கிற அந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இளைஞர்கள் கையில் கிடைத்தது அனைத்தையுமே சேகரித்து ஒரு அரசாங்கத்தை பிடுங்கி போட்ட விதத்தை நீங்க பார்த்தீர்கள். பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர், அனைத்து நபர்களுடைய வீடுகள் கொழுந்து விட்டு எரிந்தது. பில்டிங்ஸ்கள், கவர்மெண்ட் பில்டிங்ஸ்கள், முக்கியமாக அரசாங்கத்திற்காக கோதி மீடியா பார்த்த வேலையை அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகை துறைகளும் பார்த்து வந்தார்கள். கவர்மெண்டை டிஃபென்ஸ் செய்து வந்த அந்த பத்திரிகைகளை டார்கெட் செய்து அதையும் கொளுத்திருக்கிறார். இந்த அனைத்து காட்சிகளையுமே பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், கோதி மீடியாவை சார்ந்த பத்திரிகையாளர்கள் நடுநடுங்கி போயிருக்கிறார்கள், கதறிக்கொண்டிருக்கிறார்கள். நேபாளில் நடந்தது எங்கேயுமே நடக்கக்கூடாது, அர்ணப் கோஸ்வாமி இந்தியாவில் நடக்காது சேலஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தலைமை நீதிபதி, அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். Tushar Mehta, the Solicitor General of India, very close person to Narendra Modi and Amit Shah. அரசாங்கத்துடைய தலைமை அட்வொகேட் இவர், Solicitor General of India. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது ஒரு வழக்கை விசாரிக்கும் போது கூறிய வார்த்தை, லுக் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் நெய்பரிங் கண்ட்ரி. நேபாளை குறித்து, பக்கத்து நாட்டில் என்ன நடக்கிறது, போய் உங்களுடைய பாஸ்கள்கிட்ட போய் சொல்லுங்க, கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க. அடக்குமுறை எப்பவுமே நிலைக்காது. ஒரு நாட்டை, ஒரு நாட்டு மக்களை ஒரு அளவுக்கு தான் நீங்க அவர்களை அடக்க முடியும். அதை தாண்டி அவர்களை அடக்க பார்த்தீர்கள்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் நேபாள், இட் இஸ் நாட் ஃபார் ஃபார் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவின் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவில் சீரியஸாக எடுக்கப்பட வேண்டும். 3 நாட்களுக்கு முன்பு இதே கேள்வியை நான் எடுத்து வைத்த போது கீழே கமெண்டில் சங்கி கூட்டம், அப்போ கலவரத்தை தூண்ட பார்க்கிறீர்களா என்று கேட்டார். அதே ஸ்டேட்மெண்டை நேற்று சிவசேனாவின் மூத்த தலைவரான சஞ்சய் ராவத் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தார். நேபாளில் என்ன நடக்கிறதோ அது வேற எந்த நாட்டிலுமே நடக்கக்கூடாது என்கிற இந்த வார்த்தையை போட்டு பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாத்திரம் எழுதி பிஜேபி அட்டாக் செய்தார், நரேந்திர மோடி அட்டாக் செய்தார். ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் அவரும் இதே கேள்வி எடுத்து வைத்தார். 3 நாட்களுக்கு முன்பு நான் எந்த கேள்வி எடுத்து வைத்தேனோ அதே கேள்விதான் சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி வாயிலிருந்தும் நேற்று வந்தது. இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸாக நீங்க பார்க்க வேண்டும் நீங்க பார்த்தீர்கள்னா, சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா எதற்காக அவரிடம் கூறினார்? துஷார் மெஹ்தா இஸ் த வெரி வெரி க்ளோஸ் எய்ட் ஆஃப் மோடி அண்ட் ஷா. குஜராத் லாபியோடைய மிக முக்கியமான நபர் துஷார் மெஹ்தா. குஜராத்தில் இருக்கும்போது he is also from குஜராத். அமித்ஷா அண்ட் மோடியுடைய வழக்குகளை இந்த நபர் தான் பார்த்து வந்தார். பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற உடனேயே 2014ஆம் ஆண்டு இவரையும் அப்படியே குஜராத்ல இருந்து டெல்லிக்கு டிரான்ஸ்பர் செய்து விட்டார்கள், கூட்டிகிட்டே வந்துட்டாங்க 2 பேர். இப்போ துஷார் மெஹ்தா கடந்த 11 ஆண்டுகளாக இந்தியாவுடைய பெர்மனன்ட் சாலிசிட்டர் ஜெனரல். அப்போ அரசாங்கத்தை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய ஒரு நபர், அரசாங்கத்துடைய மெசேஜை கொண்டு வரக்கூடிய நபர், அவர்கிட்டயே ப்ளீஸ் கோ அண்ட் டெல் யுவர் பாஸஸ் தட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நேபாள் can also happen here என்று கூறி எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். லுக் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர் நெய்பரிங் நேஷன்ஸ். துஷார் மெஹ்தாவை சிஜேஐ மற்றும் கண்டிக்கவில்லை. ஜஸ்டிஸ் விக்ரம் நாத், பக்கத்து சீட்ல இருந்து ஜஸ்டிஸ் விக்ரம் நாத்தும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். நேபாளை மட்டுமல்ல, பங்களாதேஷையும் நீங்க கொஞ்சம் கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடக்குமுறை, அராஜகம் எங்கேயுமே நிலைக்காது. கொஞ்சம் பாருங்க, அக்கம் பக்கத்துல கொஞ்சம் பாருங்க, கண் விழித்து பாருங்க.
எவ்வளோ பெரிய சிக்னிஃபிகண்டான மீனிங் இருக்கு பாருங்க. ஒரு நாட்டுடைய சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய இது போன்ற எச்சரிக்கையை நீங்க எப்படி பார்க்க? சுப்ரீம் கோர்ட் ஹியர்ஸ் த பீல் ஆஃப் கவர்னர் பெல் டீலேஸ். அந்த இடத்தில் வாதத்திற்கு வந்த அந்த கேஸ், அதுவும் ரொம்பவே முக்கியமானது. கவர்னர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சட்டசபையில, சட்டமன்றங்கள்ல ஒரு பில்லை பாஸ் செய்து கொண்டு வரும்போது கவர்னர்களை வைத்து அதை இன்டெஃபினிட் காலகட்டத்திற்கு, அதாவது எப்பவுமே அந்த விஷயம் பாஸ் ஆகக்கூடாது, அந்த நல்ல விஷயங்கள் மக்களிடம் போய் சேரவே கூடாது. முக்கியமாக நான் பிஜேபி ரூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே மோடியோடைய கவர்னர்களை அமைத்து, இங்க எப்படி RN ரவி இருக்கிறாரோ, முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தன்கர் வெஸ்ட் பெங்கால் அப்படிதான் இருந்தார். இப்ப இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட், இப்ப புதிதாக தேர்வு செய்யப்பட்ட வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன், அவரும் மோடியோடைய ஃபேவரட் கவர்னர். தமிழிசை சவுந்தரராஜன் அகைன் கவர்னர். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க வைத்து இவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த பில்ஸ்களை இழிவையில் போடக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அப்போ கவர்னர்களுக்கு எந்த லெவல் அதிகாரம் இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், அதற்கான ஒரு டிபேட் தான் அங்க நடந்தது. அதற்கான ஒரு வழக்கு, வாதம் பிரதிவாதம் தான் அங்க நடந்தது. இந்த விஷயத்தில் தான் அவர் கூறியிருக்கிறார், லுக் வாட் இஸ் ஹேப்பனிங் அட் நேபாள் அண்ட் லுக் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பங்களாதேஷ். புரிந்து கொள்ளுங்கள், நீங்க இதை சாதாரணமாக பார்க்கக்கூடாது. நேபாளில இருந்து வெளிவரக்கூடிய இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ்களை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். ஜென்சியோடைய ப்ரொடெஸ்ட் எந்த அளவில் நடக்கிறதோ, இந்த ப்ரொடெஸ்டில் கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும், ஆஃபீஸஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஆஃபீஸஸ்களாக இருக்கட்டும், அனைத்துமே கொளுத்திருக்கிறார்கள். நியூஸ் சேனல்கள், பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனரிஸ் அனைத்து இடங்களிலுமே கொளுத்திருக்கிறார்கள். ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், கரண்ட் பிரைம் மினிஸ்டர் and other ministers have been attacked as well as their houses being placed. Nationwide கர்ஃப்யூ அறிவிக்கப்பட்டது. இந்த கர்ஃப்யூவை தொடங்கி நீங்க பார்த்தீர்கள்னா 5 பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர்களுடைய வீடுகளை கொளுத்திருக்கிறார்கள். அதில் இப்போ ரெசிக்னேஷன் கொடுத்த பிரைம் மினிஸ்டர் ஓலி, புஷ்பகமால் துஹால் பிரச்சந்தா என்று கூறக்கூடிய அந்த நபர், மாதவ் குமார் நேபால் இவருடைய வீட்டை கொளுத்திருக்கிறார்கள். ஜல்நாத் கனால் இவருடைய வீட்டை கொளுத்திருக்கிறார்கள். ஷேர் பஹாதுர் துபே இவருடைய வீட்டையும் கொளுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி ராஜலட்சுமி சித்திரகார், முன்னாள் பிரைம் மினிஸ்டருடைய மனைவி, தீ வைத்து கொளுத்தும் போது இந்த பெண், அவருடைய மனைவி அந்த வீட்டிலே இருந்திருக்கிறார். தீயுடன் இவரையும் கொளுத்தி விட்டார். இதெல்லாம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. இதை எங்கேயுமே நாம் ஆதரிக்க முடியும். இதே போன்று நேபாளுடைய ஃபாரின் மினிஸ்டர் அர்ஜூ ராணா துபே இவரை டார்கெட் செய்திருக்கிறார்கள், அட்டாக் செய்திருக்கிறார்கள். முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஷேர் பஹாதுர் துபே, இவருக்கு சிவியரான இன்ஜுரிஸ் நடந்திருக்கிறது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் விஷ்ணு பிரசாத் பெதுல் மற்றும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஏக்நாத் தாக்கல் 2 பேரையுமே தாக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய துணிமணி எல்லாம் அவிர்த்து அவர்களை நிர்வாணமாக விரட்டியிருக்கிறார்கள் நேபாள் ரோடுகளில். பிரைம் மினிஸ்டர் KP சர்மா ஓலி எங்க அவர் இருக்கிறார், எங்க எஸ்கேப் ஆகி போனார் என்ற எந்த விதமான தகவலும் இதுவரை வெளிவரவில்லை. இது போன்ற டெவலப்மெண்ட்ஸ்கள் அங்க நடந்து வருகிறது. இந்த ரெபல், அதாவது இந்த புரட்சியாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு சென்று, எப்படி இங்க உமர் காலிதை கடந்த 5 ஆண்டுகளாக UAPA போன்ற வழக்குகளை போட்டு எந்த விதமான தீர்ப்பும் வராமல், எந்த விதமான பெயிலும் கொடுக்காமல் அடக்கி வைத்திருக்கிறார்களோ, இதே போன்ற இன்னொரு நபர் ரபி லமிச்சானே, சீஃப் ஆஃப் ராஷ்டிரிய சுதந்திர பார்ட்டி, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபரை கைதில் வைத்திருந்திருக்கிறார்கள் எத்தனையோ வருடங்களாக. அவரை ஃப்ரீ செய்திருக்கிறார் மிலிட்ரி. இன்னையிலிருந்து ஒட்டுமொத்த நேபாளை கண்ட்ரோலில் எடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அங்களுடைய மக்களையும் சப்போர்ட் கேட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்கள்ல லவுட் ஸ்பீக்கர்களை வைத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள், இந்த நாட்டை இப்படி நம்ம பார்க்கக்கூடாது, நாட்டை திரும்பி பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும், ஒரு நல்ல சாசனம் வரும் வரை நாங்கள் இருப்போம் என்கிற அந்த ஆஸ்வாசத்தை கொடுத்து அவர்களை அமைதியாக இருக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நேபாளில் நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறதோ, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல காரணங்களை இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டும். கவர்னர் அண்ட் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்களை பற்றி பேசும்போது
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் கேள்வியும் நாம் பார்க்க வேண்டும். We are witnessing the events in Nepal and have seen what happened in Bangladesh. நேபாளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை நாம் பார்த்தோம். என்ன பங்களாதேஷில் நடந்து முடிந்ததோ அதையும் நாம் பார்த்தோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை நீங்க புரிந்து கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். கவர்னர்களை வைத்து எப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கங்களை டைல்யூட் செய்யக்கூடிய வேலையை, சப்ரஸ் செய்யக்கூடிய வேலையை நீங்க பார்த்து வருகிறீர்களோ அது இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது. பெங்கால், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பஞ்சாப் இது போன்ற மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி வருகிறார்கள். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் மக்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது கவர்னர்களை வைத்து மோடி அரசாங்கம் அதை தடை செய்யக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இன்டெஃபினட் காலகட்டத்திற்கு அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிவிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க. அவங்களும் கையெழுத்து போட மாட்டார்கள், இவர்களும் போட 5 வருடம் 6 வருடமாக ஒவ்வொரு ஃபைலும் இருக்கிறது. துஷார் மெஹ்தா இதை பாதிப்பதற்காக தான் அங்கே வந்திருந்தார். அப்போதான் இந்த எச்சரிக்கையை கவை அவர்கள் கூறியிருக்கிறார். பிரசிடென்ட் ரெஃபரன்ஸின் போது கவை அவர்கள் கூறிய இந்த விஷயம் மிகவும் சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மோடி தன்னுடைய ஃபேவரட் அவர்களை வைத்து அவர்களை கவர்னராக மாற்றி எப்படி இந்த நாட்டிற்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை மூடி மறைக்க பார்க்கிறாரோ அதே போன்ற விஷயங்கள் தான் அங்க இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்து வந்தார்கள். அதற்கான விளைவுதான் நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷில் நடந்த விஷயங்கள். இதை எவ்வளோ சீக்கிரமாக நீங்க திருத்திக் கொள்ள முடியுமோ திருத்திக் கொள்ளுங்கள். 90% மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேற்று அந்த ஓட்டு போடுவதற்காக வந்திருந்தார்கள். அப்ப அந்த 90% அரசியல்வாதிகள் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்களும் அன்னைக்கு நேபாளை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்க இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்கள் வழியாக வெளிவந்த தகவல். ஒவ்வொரு நபருமே நேபாளில் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா, இது போன்ற விஷயங்களை அவர்கள் பேசியதற்கு பின்னாடி அல்ல கோதி மீடியா 2 நாட்களாக கதறக்கூடிய விஷயங்களை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், முக்கியமாக ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், they are in shock. கோதி மீடியா is in shock. ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங், லேர்ன் ஃப்ரம் நேபாள் மோடி ஷா, கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள் நேபாள்கிட்ட இருந்து. மோடி அண்ட் ஷா அவர்களே, நீங்க எந்த அளவில் இந்த நாட்டை அடக்கி வாசிக்க பார்க்கிறீர்களோ இங்கேயும் இப்படி நடக்கலாம் என்கிற அந்த எச்சரிக்கை. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது நேபாளில். அதே போன்ற பிரச்சனை தான் ஸ்ரீலங்காவில், அதே போன்ற பிரச்சனை தான் பங்களாதேஷ். விலைவாசி இன்னொரு பிரச்சனையாக இருக்கு. அதே தான் இந்தியாவிலும் இருக்கு. அடக்குமுறை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதுதான் இந்தியாவிலும். தனக்காக ஒரு சில மீடியா ஹவுசஸ்களை அமைத்துக் கொண்டு மக்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். அப்படித்தான் இந்தியாவிலும் நடக்குது. இப்போ அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஹெலிகாப்டரை வைத்து ஒளிந்து கொண்டிருக்கிறார். மற்ற மினிஸ்டர்ஸ்களுடைய காட்சிகளும் வெளிவருகிறது. ஒரு காட்சி நான் இன்னைக்கு பார்த்தேன். ஹெலிகாப்டர்கள் அப்படியே பறந்து போறாங்க, கீழே அந்த கயிறு தொங்குது. ஒரு மினிஸ்டருடைய ஒட்டுமொத்த குடும்பமே காப்பாற்றுவதற்கான நேரம் கூட இல்லாமல் அப்படியே கயத்தை போட்டு அங்க இருக்கக்கூடிய இராணுவம் அவர்களை காப்பாற்றி சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்போ இது போன்ற நிலை எங்கேயுமே நடக்கக்கூடாது என்பதை நான் ஆழமாக நம்பக்கூடிய நபர். ஆப்கானிஸ்தானை தவிர வேற எங்கேயுமே இது போன்ற விஷயம் நடக்கவில்லை. ஈவன் பங்களாதேஷில் நடக்கவில்லை. பங்களாதேஷோடைய ஷேக் ஹசீனா வீட்டை விட்டு ஓடிய பின்பு கூட மக்கள் அவருடைய வீட்டுக்குள் போனார். அப்படித்தான் ஸ்ரீலங்காவிலும் எங்கேயுமே கொளுத்தவில்லை. இங்க தீ வைத்து கொளுத்தக்கூடிய வேலை, உயிருடன் கொளுத்தக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். உமர் காலிதுடைய விவகாரத்தையும் நீங்க பார்க்க, அவருடைய அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறது. உமர் காலித் போன்ற இளைஞர்களை கடந்த 5 ஆண்டுகளாக எந்த விதமான கேஸையும் போடாமல், எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் அவர்களை சிறையில் அடைத்தீர்கள்னா மக்கள் மனதில் எந்த விதமான மெசேஜை நீங்க கொடுக்கிறீர்கள் என்கிற அந்த கேள்வி. கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம், அவர்களை வேலை பார்க்க விடாமல் எத்தனை நாட்களுக்கு தான் நீங்க பிரச்சனை கொடுத்து வருவீர்கள்? இது எல்லாமே ஒரு நாள் உங்களுக்கு முன் வரும். நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்தியாவில் இது நடக்கக்கூடாது என்று இங்கே நம்பினீர்கள்னா கூடிய சீக்கிரம் இந்த நாடுகளில் நடந்த தவறுகளை அதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள்.
இந்தியா அண்ட் நேபாள் ஒரு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 நாடுகள். 1700 கிலோமீட்டர் பார்டர் 2 நாடுகளுமே ஷேர் செய்து கொண்டிருக்கிறது. பீகார், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இது எல்லாமே அந்த பார்டர் ஏரியாஸ். இந்த பார்டர் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே அங்கிருந்து வரக்கூடிய ஏராளமான நபர்கள் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் வேலை பார்க்கிறார்கள். ஏராளமான மாணவர்கள் இந்தியாவிற்கு வந்து வேலை படிக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நேற்று கிடையாது. நேபாள் இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. ராஜா காலத்திலிருந்து இருக்கிறது. அப்போ நேபாளில் நடக்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக அது இந்தியாவையும் ஏதோ ஒரு வழியில் இம்பாக்ட் செய்யும் என்கிற விஷயத்தை கவை அவர்கள் எடுத்து வைத்து, சஞ்சய் ராவுத் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார், சஞ்சய் சிங் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். நான் கடந்த 3 நாட்களாக கூறி வருகிறேன். இதில் கலவரத்தை நான் எங்கேயுமே சப்போர்ட் செய்யவில்லை. கலவரம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. முக்கியமாக எந்த நாட்டிலுமே நடக்கக்கூடாது. அதை எதிர்க்கிறேன். அஹிம்சை வழியில் தான் நமக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. காந்தி வழியில் தான் இந்த நாடு நடக்க வேண்டும். சாவர்கர் வழியில் இந்த நாடு நடக்கக்கூடாது. இந்த நாட்டை நம்பக்கூடிய நபர்கள், இந்த நாட்டின் இதிகாசத்தை புரிந்து கொள்ள நபர்கள், இந்த நாட்டின் மீது, இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் மீது, டெமோக்ரஸி மீது நம்பக்கூடிய நபர்கள் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நாட்டை எந்த அளவில் அழித்து விட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய கோபம்தான் இங்கேயும் இருக்கிறது. அவர்கள் வெளிக்காட்டி விட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கும் காந்திவாதிகள். இன்னைக்கும் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நீதிமன்றங்களை, கான்ஸ்டிடியூஷனை, டெமோக்ரஸியை நம்பக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இந்த கோபத்தை பெருக விடாதீர்கள். இந்த கோபம், அதை சரி செய்வதற்காக என்னெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய தொடங்குங்கள். இதைத்தான் நீதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார். நானும் கடந்த 3 நாட்களாக இதை தான் கூறி வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.